ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு போஸ்டர் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் டேட் என்ன சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யார் யார் நடிச்சிருக்காங்களோ சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் 16 தேதி தான் வந்து நம்ம தனுஷ் அவருடைய ஓம் படம் வருது. ஸோ அந்த படம் வருமா, கிளாஷ் விடுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுமா அப்படின்றது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இந்த படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அக்டோபர் 15 வேற லெவலில் ரிலீஸ் ஆகி வெறித்தனமான சம்பவத்தை பண்ண போது. ஸோ வேர்ல்டு வைட் பிளாஸ்ட் சம்பவம் தான். அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்க வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 17 பேருக்கான லுக்ன்றது சூப்பரா இருக்கு. ஸோ இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் காட்டல. ஸோ சின்ன சின்னதாக வந்து என்ட்ரி மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது. இதுல ஒரு லேடி வேற இறங்கி வராங்க. ஸோ இவங்க யாருன்னு தெரியல. ஸோ பார்க்கறதுக்கு அப்படியே படையப்பா படத்தில் வர நீலாம்பரி தான் ஞாபகத்து வராங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்குமா, ஸோ எண்டிங்ல ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா படம்ன்றது சம்பவம் பண்ணும் அப்படின்றது தெரியுது. ஸோ ரஜினிகாந்த் அவருடைய லுக்ன்றதே ஃபேஸ்ன்றதே காமிக்கல. ஸோ அவங்கள தூரத்தில் நிற்க வச்சு அப்படியே ரிலீஸ் டேட் போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ மேபி அடுத்தடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் சிங்கிள் இதில் காட்டுவாங்க. ஸோ லுக் அப்போ பார்த்துப்போம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு அவளா வெயிட் பண்ண ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா சம்பவமா இருக்கும். ஸோ இதனால தீபாவளிக்கு வரக்கூடிய படங்கள் அரசன் அண்ட் அதுக்கப்புறமா சூர்யா 47 ரெண்டுமே ஃப்ரீயா வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பா அது வந்து சூப்பரா போயிடும். ஸோ சன் பிக்சர்ஸ் நல்ல ஒரு முடிவு எடுத்து படத்தை நீட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம அனிருத் அவர்கள் பிஜிஎம் ஸோ சும்மா சொல்லக்கூடாது வேற மாதிரி போட்டிருக்காரு. செம்மையா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வெறித்தனமா இருக்குன்னு தான் சொல்லணும். பிஜிஎம் படத்திலேயே வந்து நிறைய விதவிதமா ரகரகமா சூப்பரா வச்சிருப்பாரு. ஸோ பாப்போம் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ ரிலீஸ் டேட் சொல்லியாச்சு. ஸோ அடுத்து எப்போ அப்டேட், அடுத்து என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். ஸோ கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 15 தேதி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஜூலைல ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து டிசி படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து ஹெவியா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில ஜூலைல அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ஆகஸ்ட்ல வெயிட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா தாறுமாறா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 வந்து அக்டோபர் 15 தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க ரிலீஸ் பண்ணிருக்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.